வெல்கம் டு 360 தமிழ். விக்ரம் ஆன் டியூட்டி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். எப்பவுமே கரெக்டா நான் போட்டுருவேன். இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சேனல்ல சில ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருக்கு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி பார்ட்டை பார்க்கணும்னா பாருங்க. ஆனா மத்த பார்ட்டுக்கும் இதுக்கும் பெருசா லிங்க்லாம் கிடையாது, ஏன்னா தனித்தனி கதையா மாத்திட்டாங்க. இந்த வாரத்தோட ஸ்டோரி என்னன்றதை நான் சொல்றேன். ரெண்டு பேர் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதுல பொண்ணு இருக்காங்கல்ல, பேரண்ட்ஸை சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. அப்படி வீட்டுக்கு போன ஒய்ஃப் திரும்பி வரல. இதனால ஹஸ்பண்டுமே விக்ரம் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் தராரு. விக்ரம் விசாரிச்சு கண்டுபிடிக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு சொல்றது தான் மீதி கதை. ஆக்சுவலா இதை நான் எந்த சேனல்ல அப்லோட் பண்றேன்னு கூட தெரியல. எந்த சேனல்ல அப்லோட் பண்ணாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனை மட்டும் செக் பண்ணுங்க. அங்க ஒரு சேனல் லிங்க் தரேன். 360 தமிழ் 2.0 சேனல் லிங்க் தரேன். அந்த சேனலை ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் கரெக்டா வரும். இதை மட்டும் எல்லாருமே கொஞ்சம் பண்ணிருங்க. இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள வந்துடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே நிஷான்ற ஒரு பொண்ணு பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா. ஆக்சுவலா முறை பையனுமே வீட்ல தான் இருக்காரு. இப்போ இவளை பார்த்து வீட்ல எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. காரணம், இந்த நிஷா இருக்காங்க பாத்தீங்களா, ராகேஷ் அப்படின்ற ஒரு நபரை ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்ப திரும்பி வந்திருக்கிறதுனால அப்பா சத்தம் போடுறாரு. நீ பண்ண காரியத்தினால ஊருக்குள்ள தலையை காட்ட முடியல தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, அவன் கட்டின தாலியை தூக்கி எரிஞ்சிரு, உன் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழு, நானே பெரிய லெவல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. எப்படியாவது பொண்ணோட மனசை மாத்தலான்ற மாதிரி இந்த மாமாவும் ட்ரை பண்றாரு, அம்மாவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இல்லப்பா ராகேஷ் கூட தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு ஏத்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணு எதுக்காக வந்தாங்கன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராகேஷால நான் பிரெக்னண்டா இருக்கேன், சீக்கிரமே எங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது, என்னையும் ராகேஷையும் தயவு செஞ்சு ஏத்துக்கோங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா பிரெக்னண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னு டென்ஷன் ஆயிடுறாங்க. அவனால பிரெக்னன்ட் ஆயிருக்கியா, அவன் என்ன கேஸ்ட் நம்ம என்ன கேஸ்ட் அப்படின்ற மாதிரி பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணுக்கும் பயம் வந்துருது. நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு ராகேஷ் சொன்னாரு, அதை மீறியும் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன், ஏன் தப்பு தான், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. எங்க கிளம்ப பாக்குற, உன்னை போக விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஆளுங்களும் தடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அண்ணன் இருக்காருல, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாரு, அவளை விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அம்மா அப்பா மாமா 3 பேருமே செம்ம கோவத்துல இருக்காங்க. இவ மட்டும் வெளியே போய் குழந்தைய பெத்துக்கிட்டா நம்ம ஊருக்குள்ள சுத்தமா தலையை காட்ட முடியாது, இவளை போக விடக்கூடாதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க, வேணா வேணான்ற மாதிரி அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு. அந்த ராகேஷ்ன்றவர் வேலையை முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது 2 பேர் வந்து இந்த ராகேஷை லாக் பண்றாங்க. எங்க வீட்டு பொண்ணை பிரெக்னன்ட் ஆக்கியிருக்கியா அப்படின்ற மாதிரி ராகேஷை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. நிஷாவோட வீட்டுக்காரங்க தான் அப்படின்றது இவருக்கு தெளிவா தெரிஞ்சிருது. இப்ப காயத்துக்கு இவர் மருந்தெல்லாம் போடுறாரு. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசுறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அலியா தான் இருப்பாரு. 2 பேருமே ஒன்னா படிச்சவங்களா இருப்பாங்க போல. இப்ப அலியோட வீட்டுக்கே வந்துடுறாரு. அலியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் நிஷான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணதா சொன்னேன்ல, அந்த பொண்ணை நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணு வந்து வீட்டுல போய் பேசுறேன்னு சொன்னா, நான் வேணான்னு எவ்வளவோ சொன்னேன், அதை கேட்காம அவ கிளம்பி போயிட்டா. இப்ப ஆளுங்க வந்து என்ன அடிச்சிருக்காங்க, நிஷாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நிஷாவும் நீயும் எப்படி பழக ஆரம்பிச்சீங்க, உங்க லவ்ல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் அலி கேட்கிறாரு. ராகேஷும் இந்த லவ்ல கேஸ்ட் தான் ப்ராப்ளம், அவளோட கிராமத்தை சேர்ந்த எல்லாருமே கேஸ்ட்ல ஊறி போனவங்க, அதனால தான் இதுக்கு ஏத்துக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அலி என்ன பண்றாருன்னா விக்ரம் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. விக்ரம் கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. விக்ரமும் என்ன நடந்தது, ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த ராகேஷ்ன்ற பையன் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த சொல்றாரு. யூபிஎஸ்சி எக்ஸாம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸாம்க்கான ட்ரைனிங் சென்டருக்கு இவர் போயிருப்பாரு. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணுமே வந்திருப்பாங்க. அதாவது நிஷான்ற அந்த பொண்ணுமே புதுசா வந்திருப்பாங்க. நிஷாக்கு ஒரு டவுட் இருக்கு போல. அங்க இருக்க சார் கிட்ட கேக்குறாங்க, ஏற்கனவே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேமா, தனியா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ணவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஏத்துக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த ராகேஷ் கவனிச்சிட்டு இருக்காருல. இப்ப சார் கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் ராகேஷும் பக்கத்துல வந்து அவங்க கேட்டாங்கல்ல அந்த டவுட்டுக்கான பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த புக்லயும் நீங்க கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு புக்கெல்லாம் தந்துட்டு இருக்காரு. இது மூலியமா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பு உருவாகுது. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி படிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய எக்ஸாம்லாம் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும்ல, இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஓரளவுக்கு எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காதலும் பயங்கரமா வளர்ந்துருது இல்ல, இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த நிஷாவும் இவங்களோட கிராமத்து ஆட்களோட வழக்கத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அந்த கிராமத்துல யாருமே வந்து வேற கேஸ்ட சேர்ந்தவங்கள கல்யாணம் பண்ண மாட்டாங்க போல. அப்படி கல்யாணம் பண்ணா ஆணவ கொலை கண்டிப்பா பண்ணிருவாங்க, 2 பேரையும் சாவடிக்க தயங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருமே பயப்படுறாரு. அப்ப நம்ம பிரியணுமான்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல இல்ல நம்ம 2 பேருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்ஸ் குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்க மனசு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வீட்ல எல்லாம் நம்ம பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலே ஏதாவது பண்ணிருவாங்க, வீட்டுக்கு தெரியாம ஓடி போறது தான் ஒரே வழின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
சரி அப்ப வீட்டை விட்டு வந்துரு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ வீட்டை விட்டு அவங்க வந்திருப்பாங்க. இவருமே கோயில்ல வச்சு கல்யாணம் பண்றாரு. கூட படிக்கிற பசங்க தான் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதே சமயம் இவருக்கு நல்ல வேலையும் கிடைச்சிருது. வேலை கிடைச்சிருச்சு, இப்போ போய் பேசலாமான்னு கேட்கும்போது இல்ல இல்ல இத கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, கேஸ்ட மட்டும் தான் அவங்க பாப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க போல. சந்தோஷமா இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்றாங்க. இவருமே இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ ஒய்ஃப செக்கப்காக எல்லாம் கூட்டு வராரு. குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்ற மாதிரி டாக்டர் லேடியும் சொல்றாங்க. இப்போ இந்த ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போய் வேணா பேரண்ட்ஸை பாக்குறேன், இது மூலியமா பேரண்ட்ஸோட மனசு கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல உன் பேரண்ட்ஸை பத்தி நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது இப்ப கூட அவங்க மனசு மாற வாய்ப்பு இல்ல, ஒன்னு ஏதாவது பண்ணிட போறாங்கன்னும் போது இல்ல இல்ல என்னெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, நீ கூட வந்தாதான் பிரச்சனை, நான் எப்படியாவது பேசி மனசை மாத்திடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே பத்திரமா போயிட்டு வான்ற மாதிரி சொல்றாரு. இப்படிதான் என்னோட ஒய்ஃபை நான் அனுப்பி வச்சேன் சார். இப்போ ஒய்ஃபு கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார், என்ன ஏதுன்றத பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ராகேஷ் கேட்டுட்டு இருக்காரு. கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம், நீ உன் வீட்ல இருக்காம உன்னோட ஃப்ரெண்டு வீட்ல போய் தங்குன்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிடுறாங்க. இதே சமயம் அந்த பேரண்ட்ஸ் நிஷாவை வந்து கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட அண்ணன் இருக்கார்ல, ஏன் இப்படி பண்றீங்க, விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி சாவடிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணி கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு போலீஸா அந்த இடத்துல விசாரிக்க சொல்லியிருப்பாரு. விசாரிச்ச போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, வேக வேகமா இவங்க கிட்ட தகவலை சொல்றதுக்காக வராரு. என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற டீமை சேர்ந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ஃபேமிலி தான் சாவடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்ல சார், அந்த பொண்ணுக்கு திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு, இறந்து போயிருக்கா அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா ஆணவ கொலை பண்ணிருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நிச்சயமா கொலை பண்ணிருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு ஹெல்த்தியா இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் எப்படி திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வரும்ன்ற மாதிரி கேள்வி வருது இல்ல. இவங்களுமே நேரடியா விசாரிக்கிறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த பொண்ணோட அப்பா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு பொண்ணு மேல கோபம் இருந்தது, அந்த கோபம் எல்லாம் மாறி நாங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பொண்ணுக்கு நெஞ்சடைப்பு வந்தது, ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. அதுக்கான ரிப்போர்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப விக்ரம் என்ன பண்றாருன்னா, அவங்க கடைசியா எடுத்த ஹெல்த் செக்அப்ல ஹெல்த்தியா இருக்காங்கன்னு வருது, திடீர்னு எப்படி கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கும்னு கேக்குறாரு. யாருக்கு எப்ப சாவு வரும்னே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாதிரி திடீர்னு போய் சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ஆனா அப்பா பச்சையா நடிக்கிறாரு அப்படின்றது விக்ரம்க்கு நல்லாவே தெரியுது. எந்த டாக்டர் ரிப்போர்ட் தந்தாரோ அந்த ரிப்போர்ட் எனக்கு வேணும், இதை தாண்டி அந்த டாக்டரோட டீடைல் எல்லாம் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே என்ன சார் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, இது இயற்கையான மரணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இயற்கையான மரணமா இல்ல நீங்க பண்ணீங்களான்றதா சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப டேபிள் கீழே வந்து ஏதோ ஒரு மணி உடைஞ்ச மாதிரி இருக்கு, அவங்க தான் அந்த மணியை போட்டிருப்பாங்க, அதுதான் உடைஞ்சிருக்கு, இதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் இருக்காருல, ஆளுங்க மூலியமா கலெக்ட்லாம் பண்ணிடுறாரு. இவன் என்ன இந்த கேஸ பயங்கரமா நோண்டுவான் போலியே அப்படின்ற மாதிரி இந்த அப்பாக்கு லைட்டா பயம்லாம் வருது. தம்பி நீ என்னை பத்தி தெரியாம விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கன்னு நினைக்கிறேன், இந்த ஊர்ல எனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு தெரியுமா, என்னெல்லாம் நீ கைது பண்ணோம் நினைச்சாலே இந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் கூடிடும், உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் சார், ஆள் பலம்லாம் அதிகமா இருக்குன்றது எனக்கு தெரியும், அதை மீறியும் எனக்கு சாலிடான எவிடன்ஸ் கிடைச்சா எல்லாத்தையும் மீறி உங்களை இங்க இருந்து கூட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ முடிஞ்சா கூட்டு போய் காட்டு அப்படின்ற மாதிரி இந்த அப்பாவும் சேலஞ்ச் பண்றாரு. விக்ரம் என்ன சொல்றாருன்னா, அந்த அப்பா பேசுறதுலயே அவர் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காருன்றது தெளிவா தெரியுது, நம்மள எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் முழுசா நம்பிட்டு இருக்காரு. சோ எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதை தாண்டியே நம்ம எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமா பார்க்கணும், சாலிடா எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அவரை நம்ம கைது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப என்ன பண்றதுன்னு டீம் கேட்கும்போது இவருமே சில ஐடியாஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ராகேஷ்ன்ற அந்த பையனை காட்டுறாங்க. அவன் வேற ஒரு ஃப்ரெண்டு பையனோட வீட்ல தான் இருக்கான் போல. என்ன இன்னும் கால் வரல, இன்னும் எந்த ஒரு தகவலுமே சொல்லியேன்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எதிர இருக்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான். அதே மாதிரி அலிக்கு கால் ட்ரை பண்றான். அலியுமே போனை எடுக்கவே மாட்டாரு. ஏற்கனவே மணி கிடைச்சது பாத்தீங்களா, வேற ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக இப்ப விக்ரம் ஃபாரன்சிக் டீமை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி செக்கிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது இந்த அப்பா ரொம்ப தெனாவட்டா சிரிச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல, கிளியர் பண்ணிட்டாரு போலன்ற மாதிரி விக்ரமும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல செக் பண்ண அந்த லேடி இருக்காங்கல்ல, சார் ஒரு சின்ன விஷயம் கூட கிடைக்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் நினைச்ச மாதிரி ஏற்கனவே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருக்காங்க, அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணு மாயா இருக்காங்க பாத்தீங்களா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கும் போது அன்னைக்கு நைட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அண்ணன் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காரு போல, அதை நினைச்சு புலம்பிட்டுலாம் இருக்காரு. ஆக்சுவலா விக்ரம் ஃபாரன்சிக் டீமை கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவங்க ஹெல்ப்போட இவர் சீக்கிரட்டா சில மைக் எல்லாம் செட் பண்ணிருப்பாரு. அந்த மைக் மூலியமா இவங்க
பேசுறத ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு. வீட்ல ஏதாவது பேசினா கேப்சர் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. ஆனா அவங்க உசாரா அந்த விஷயத்தை பத்தி வீட்ல எதுவுமே பேச மாட்டாங்க. அதே சமயம் அந்த மூத்த பையன் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அந்த பையனை தனியா சந்திச்சு பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பேசுறதுக்கு வீட்டை சேர்ந்தவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. ஒரு செயினியே சோகமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப விளையாடுறதுக்காக வந்த பொண்ணு அந்த செயினை பார்த்துடுறா. அப்பா செயின் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறா. இந்த செயினை வேணான்னு சொல்றாரு. இல்ல எனக்கு வேணும்ன்ற மாதிரி பொண்ணு அடம் பிடிக்கிறா. சரி சரி அப்பா உனக்கு போட்டு விடுறேன்ற மாதிரி இவருமே போட்டு விடுறாரு. எதுக்காக முதல்ல தயங்கினாரு அப்படின்றது பெருசா தெரியல. இந்த டாக்டரை பார்க்கறதுக்காக விக்ரம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணு வரா. இந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு இவருமே பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. நீங்க தான் கார்டியக் அரெஸ்ட்னால இறப்பு நடந்திருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட் தந்திருக்கீங்க அப்படிதானே கேட்கும்போது இவரும் ஆமான்னு சொல்றாரு. என்ன நடந்தது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஏதோ நெஞ்சு வலின்ற மாதிரி எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் போகும்போதே அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. நான் செக் பண்ணி கார்டியக் அரெஸ்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? மேற்கொண்டு செக்கிங்லாம் பண்ணலையான்னு கேட்கும்போது சார் பார்த்தாலே தெரியும் சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் மலுப்பலா பேசுறது விக்ரம்க்கு தெளிவாவே புரியுது. இதுல நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னு தெரிய வந்ததுன்னா உங்க வேலைக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். நல்லா யோசிச்சு பதில சொல்லுங்கன்னு கேட்கும்போது நான் எந்த தப்புமே பண்ணல சார். என்ன பார்த்தனோ அதுதான் நான் ரிப்போர்ட்டா பதிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்காக பாடியை வேக வேகமா அவங்க எரிச்சாங்க? போலீஸ் விசாரணை எல்லாம் நடக்கிறதுக்குள்ளேயே எதுக்காக எரிச்சாங்கன்னு கேட்கறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு. விசாரணைன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணா நம்ம பண்ண தப்பு தெரிஞ்சிரோன்ற மாதிரி அந்த ஃபேமிலி வேக வேகமா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படிதான் இந்த ஃபேமிலியை லாக் பண்றது அப்படின்ற மாதிரி விக்ரமே இந்த இடத்துல குழம்பிட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணோட அண்ணன் தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது தங்கச்சி உதவி பண்ணுங்கன்னு கேட்டதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவருமே பயத்துல தலையில கைய வச்ச மாதிரி இங்க இருந்து ஓடிட்டு இருக்காரு. அந்த ஃபேமிலிக்கு எதிராக யாருமே பேச பயப்படுறாங்கல்ல. இவருமே ஒரு டீ கடையில விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாரு. இந்த டீ கடைக்காரர்கிட்ட அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது, அந்த சண்டையை கவனிச்சிங்களான்னு கேட்கும்போது சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார்னு அவாய்ட் பண்ண பாக்குறாரு. சரி நீங்க சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பக்கம் நான் கேஸை திருப்பி விட்டுருவேன். ஏன்னா பெரிய ஆளுங்களை நாங்க தொட முடியாது, அப்பாவிங்களை தான் மாட்டி விட முடியும். உன்னை பார்த்தாவும் அப்பாவி மாதிரி இருக்கு, உன்னை மாட்டி விடவான்னு கேட்கும்போது சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். சார் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த டீ கடை வச்சிருக்கவரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த ஃபேமிலிக்கு இந்த ஊர்ல எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்றதா சொல்றாரு. அதாவது ஊர்ல எந்த முடிவுனாலும் இந்த ஃபேமிலியை கேட்டு தான் எடுப்பாங்க போல. அப்படி எல்லாரையும் கண்ட்ரோல்குள்ள வச்சிருப்பாங்க. யாராவது லவ் கிவ் பண்ணிட்டா இவர் பயங்கரமா பிரச்சனை பண்ணிடுவாரு. பொண்ணை கூப்பிட்டு பேசுவாரு, அந்த பையனை கூப்பிட்டு பேசுவாரு. இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்க கூடாதுன்ற மாதிரி வார்னிங்லாம் தந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அடுத்த வீட்டு பஞ்சாயத்தெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இவர் வீட்டை சேர்ந்த பொண்ணு வேற கேஸ்ட் பையனை கல்யாணம் பண்ணி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்பதான் அந்த தகவலே தெரிய வருது. சபை முன்னாடி வேற தெரிய வந்துருச்சுல. எல்லாருமே இவரை கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. எல்லாருக்கும் புத்திமதி சொன்னீங்க, உங்க பொண்ணுக்கு சொல்லியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. ஊர்ல இவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, கோயில்ல மொத மரியாதை இவருக்கு தான் தருவாங்க. அதே சமயம் தட்டு வரிசெல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, ஒய்ஃப் தான் முன்னாடி போவாங்க. இதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வராதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி மத்த லேடிஸ்ங்க சொல்றாங்க. இந்த அம்மாக்கு கடுப்பா இருக்கு. அதே சமயம் ஊர்க்காரங்களாம் ஒவ்வொன்னு பேசுறாங்கல்ல, இந்த அப்பாக்குமே கடுப்பா இருக்கு. அந்த பொண்ணு ஏதாவது பண்ணணும், அப்பதான் ஊர்க்காரங்களோட வாயை அடைக்க முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்களே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணோன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா பொண்ணே வந்து உயிரை விட்டுட்டா அப்படின்ற மாதிரி இந்த டீ கடை வச்சிருக்க நபர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை இவங்க தான் சார் ஏதோ பண்ணிருக்காங்க. ஏன்னா வேக வேகமா அந்த பொண்ணை எரிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க சார். ரொம்ப பரபரப்பா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். விக்ரம் இந்த ஊர்ல இருந்து தான் விசாரணையை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு டீ கடையில எல்லாருமே சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 3 ரவுடிங்க இருக்காங்கல்ல, வேணும்ட்டே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்பாவோட ஆளுங்களா இருப்பாங்க. வேணும்ட்டே இவங்களை நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ராவ் கோவப்படுறாரு. அவங்கள ஒரு கை பாக்குறேன்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிக்க பாக்குறாரு. இல்ல ராவ் சார், வேணும்ட்டே பிரச்சனை வலிக்கிறாங்க, வேணான்ற மாதிரிலாம் சொல்றாரு. ராவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப காசை தந்துட்டு கிளம்பலான்ற மாதிரி ராவு காசை தரதுக்காக வராரு. அப்பயும் வேணும்ட்டே ராவை இடிச்சிடுறாங்க. ராவ் கோவப்பட்டு அடிக்கலாம்னு நினைக்கும் போது விக்ரம் தடுத்துடுறாரு. ராவ் சார் உங்க மேலதான் தப்பு, அவர்கிட்ட சாரி கேளுங்கன்னு சொன்னோன்னே ராவும் சாரி எல்லாம் கேட்கிறாரு. இப்ப விக்ரம் இருக்காருல, எல்லாரையும் சமாதான பத்தி இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இவனுங்களும் என்ன சண்டையா அவன் போடல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவன் வேணும்ட்டே சண்டை வலிக்கிறான்னு தெரிஞ்சுதான் விக்ரம் சமாதான பத்தி கூட்டு போயிருக்காரு. சரி அவனுங்க வேணும்ட்டே சண்டை வலிக்கிறாங்க, இப்ப நம்ம சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போலீஸுங்க அராஜகம் பண்றாங்கன்ற மாதிரி கேஸை திருப்பி விட்டுருவாங்க. இந்த கேஸை நம்ம மேற்கொண்டு விசாரிக்க முடியாம போயிடும். அதனால தான் நானும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணேன், உங்களையும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க சொன்னேன். அடுத்த கொஞ்ச நாள் நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை பத்தி வீட்டுல எதுவுமே பேசக்கூடாது, ஏன்னா போலீஸுங்க ஏதாவது ஒட்டி கேட்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த அப்பா யோசிக்கிறாரு. அந்த மூத்த பையன் மட்டும் ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கான். என்ன இவன் மந்திரிச்சு விட்ட மாதிரி சுத்திட்டு இருக்கான், இவனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி அந்த மாப்பிளைய ஒரு பார்வை பாக்குறாரு. நாங்க வெளியே போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி வெளியே வச்சு இவங்க 2 பேர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஒருவேளை அவன் உளறிட்டானா நம்ம எல்லாருமே மாட்டுவோம், அவனை ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த ராகேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி அலிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அலி இவ்வளவு நாள் போனையே எடுத்திருக்க மாட்டாரு. இப்ப திரும்ப திரும்ப கால் வந்துட்டு இருக்குல்ல, சார் ராகேஷ் தான் சார் கால் பண்றான், என்ன சார் பண்றது, உண்மையை சொல்லிடவா அப்படின்ற மாதிரி விக்ரம பார்த்து கேட்கிறாரு. இல்ல இல்ல உண்மையை சொல்லாத, அவன் தாங்கிக்க மாட்டான், எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம், இப்போதைக்கு சமாளிக்கிற மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராகேஷ், நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், ஒன்னும் கிடையாது, அவ வீட்டுல பத்திரமா தான் இருக்கா, எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்துறோம் அப்படின்ற மாதிரி பொய்யெல்லாம் சொல்றாங்க. பொய் சொல்றதை நினைச்சு அலி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணாத அலி அப்படின்ற மாதிரி இவருமே ஆறுதல்லாம் சொல்றாரு. மாயா நீ வீட்டுக்கு போய் பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது மாயா கிட்ட சாமர்த்தியமா சில விஷயங்களை பேச சொல்றாரு போல. மாயாவுமே அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க நைஸா பேச்ச கொடுக்குறாங்க. அநியாயத்துக்கு இறந்து போயிட்டா, லவ் பண்ணது தப்பான்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா தப்புதான், வேற கேஸ்ட் பையனை அவ எப்படி லவ் பண்ணுவா, எங்க குடும்பத்துக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு, அத அவ மீறுவாளா அப்படின்ற மாதிரி அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மூத்த பையன் எட்டி பார்க்கிறதுக்காக வரான்ல, அதனால அம்மாக்கு பயம் வந்து வேகமா மாயாவை வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க, விசாரணை பண்ணோம்னா வீட்டுக்கு முறைப்படி வா, அப்படி இல்லைன்னா சும்மா இந்த வீட்டு பக்கம்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மாயா வந்தது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நைஸா அந்த மூத்த பையன் கிட்ட ஏதாவது பேச முடியுமான்றதுக்காக தான். அது பேச முடியாம போயிருது. மாயா வந்ததை பத்தி இவங்களுமே வீட்டுல ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயும் அந்த மூத்த பையன் வளர்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அமைதியாரு அமைதியாருன்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே இவனை திட்டுறாங்க. இவன் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றான்னா, ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறான். நீங்க பண்ணது தப்பு, நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஐயோ இவன் வேற உளறிட்டு இருக்கானே, இவனால ஏதாவது பிரச்சனை வந்துருமான்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பயம் வருது. இவன் ரூமுக்கு வந்து அவங்க பண்ணது தப்பு, என் தங்கச்சி பாவம், என் தங்கச்சி பாவம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்க தான் மைக்கெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இவன் என்னெல்லாம் உளறிட்டு இருக்கான்றதை கேட்டுட்டு இருக்காங்க. சரி இந்த பையன் சொல்றதை நம்ம ஸ்டேட்மெண்டா வாங்கிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேட்கறாங்க. இப்ப அவன் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் மென்டல் ஆயிட்டான்ற மாதிரி கூட கொண்டு வந்துற வாய்ப்பு இருக்கு, இவனை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஒரு சின்ன பையன் இவங்களை கவனிச்சுட்டு எங்கேயோ ஓடுறதை இவர் கவனிக்கிறாரு. நம்மள கவனிச்சு இந்த பையன் எங்க ஓடுறான்ற மாதிரி விக்ரம் அவனுக்கு தெரியாம ஃபாலோ பண்றாரு. அப்படி ஃபாலோ பண்ணி போகும்போது தான் அந்த பையன் 3 பேர்கிட்ட தகவலை சொல்லிட்டு இருக்கான். ஏற்கனவே வம்பு வளர்த்தாங்கல்ல, அந்த 3 பேர்கிட்ட தகவலை சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட ஆக்டிவிட்டில இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல, நம்ம இன்னமும் கவனமா நம்மளோட திட்டத்தை எல்லாம் போடணும்ன்ற மாதிரி இவரும் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ராகேஷும் நிஷாவும் சேர்ந்து எடுத்த மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க விக்ரம் ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா ஒரு சின்ன பொண்ணை நிறுத்தி பேசினாரு பாத்தீங்களா, அந்த சின்ன பொண்ணு இந்த செயினை போட்ட மாதிரியே இவருக்கு தெரியுது. நிஷாவோட செயினை அந்த சின்ன பொண்ணு எப்படி போட்டிருந்தா, ஒருவேளை டாக்டர் கிட்ட அந்த செயினை தந்திருப்பாங்களான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நேரா டாக்டரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக அந்த செயினை தந்தாங்க, நீங்க ரிப்போர்ட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தந்ததுக்காக செயினை தந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. டாக்டர் அதெல்லாம் இல்லன்னு சமாளிக்கிறாரு. நீங்க அப்பெல்லாம் சமாளிக்க முடியாது டாக்டர், நீங்க லஞ்சமா தான் இந்த செயினை வாங்கியிருக்கீங்கன்னு நான் கொண்டு போனேன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வரும், ஏன் இந்த டாக்டர் தொழிலே நீங்க பண்ண முடியாம கூட போகுன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இந்த டாக்டருக்கு ஒரு ஸ்டேஜ்ல பயம் வருது. நான் எதுவுமே தப்பு பண்ணல, அவங்க தான் இந்த மாதிரி எனக்கு ரிப்போர்ட்டை தர சொல்லி கேட்டாங்க, நான் மாட்டேன் தான் சொன்னேன், ஆனா என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என் பொண்ணு ஏதாவது பண்ணிடுவேன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுற எல்லாத்தையும் அவருக்கே தெரியாம இவங்களுமே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. தேவைப்பட்டா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டாக்டர் கிட்ட இருந்து இவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைச்சது இல்ல, கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டாக்டர் கிட்ட இருந்து இவங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் டாக்டரே கோர்ட்டுக்கு வந்து சொன்னாதான் இது நிக்கும், அப்படி இல்லைன்னா ஈஸியா இதை உடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. டாக்டரோட மனசை மாத்தி நம்ம கிட்ட வர வைக்கணும், அதே மாதிரி வேற ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை நம்ம சேர்க்கணும். அந்த அண்ணன் கிட்ட நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிடலாம்னு பார்த்தா அவன் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கிறத அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க. அவன் சொல்றதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்க முடியாதுன்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இப்ப என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பையனை கொல்றதுக்கான திட்டமே போயிட்டு இருக்கு. இவனை எப்படியாவது தற்கொலை பண்ண மாதிரி செட் பண்ணிடணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்க எல்லாமே மைக்கு மூலியமா இவங்களுக்கு கேட்டுட்டு இருக்குல்ல, ஐயோ அந்த பையனை சாவடிக்க போறாங்க, நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு அந்த டாக்டரை காட்டுறாங்க. ஆக்சுவலா டாக்டர் முதல்லயே செயினை தரதுக்கு ரொம்ப தயங்கி இருப்பாரு. பொண்ணு ஆசைப்பட்டான்றதுக்காக தான் செயினை தந்திருப்பாரு. அந்த செயினை அப்பா கிட்ட திரும்பி தந்துருமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல தரமாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அப்பா இதே மாதிரி வேற ஒரு செயினை வாங்கி தரேன், இது உனக்கு வேணாமா தந்துரு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இந்த பொண்ணுமே சரின்ற மாதிரி தந்துடுறா. இப்ப இவரோட மனசு மாறிடுது இல்ல, நம்மளே ஸ்டேட்மெண்ட்டை தரலான்ற மாதிரி விக்ரம பாக்குறதுக்காக கிளம்புறாரு. இதே சமயம் விக்ரமோ டீமோ அந்த பையனை காப்பாத்தணும், அந்த பையனை ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. உங்க பையனை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் இந்த லேடி கேட்டுட்டு இருக்கும் போது கண்டிப்பா பார்க்கணும்ன்ற மாதிரி இவர் வேகமா உள்ள நுழையிறாரு. அப்படி உள்ள நுழைஞ்சு வரும்போது அந்த பையன் கையை கட் பண்ண மாதிரி இவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க தான் கையை கட் பண்ணிருப்பாங்க, ஆனா பையனே கட் பண்ணிக்கிட்ட மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப டாக்டரும் கூட வந்திருக்காருல, என்ன ஏதுன்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கட்டெல்லாம் போட்டு அந்த பையனை இந்த இடத்துல காப்பாத்திடுறாங்க. இப்ப டாக்டருமே அந்த நாள் என்ன நடந்தது அப்படின்றத ஸ்டேட்மெண்டா தந்துடுறாரு. டாக்டர் வரும்போதே கதையை முடிச்சிருப்பாங்க. நாங்க சொல்ற மாதிரி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த அப்பா மிரட்டி இருப்பாரு. டாக்டர் அப்பயும் மாட்டம் தான் சொல்லியிருப்பாரு, ஆனா டாக்டருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை சாவடிச்சிருவோன்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பாங்க. டாக்டரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல டாக்டர் அதை ஸ்டேட்மெண்டா தந்துடுறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அடிப்படையா வச்சு அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. ஆனா இவர் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சோன்னே ஆளுங்க எல்லாருமே ஒன்னா கூடிடுறாங்க. எங்களை மீறி அவரை கூட்டு போயிட முடியுமா, எங்களுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காரு, எங்களோட ஜாதிக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காருன்ற மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாரையும் மீறி எப்படி கூட்டு போறதுன்னு டீமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. இதை தாண்டி கூட்டத்துல ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, மாயாவோட கழுத்துல கத்திய வச்சிடறான். மாயாவோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். இப்ப இந்த சிச்சுவேஷனை எப்படி விக்ரம் சமாளிக்க போறாருன்ற மாதிரி இருக்குல்ல. இப்ப விக்ரம் இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, நீங்க எல்லாருமே என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு எல்லா தப்புக்கான விஷயமும் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. அதாவது இந்த ஊர்ல பெரிய ஆளுங்கன்னு சொல்லிக்கிற எல்லாருமே நிறைய ஸ்கேம் பண்ணிருப்பாங்க, அந்த ஸ்கேம் எல்லாமே வெளியே வரும். இவரை காப்பாத்துறேன்ட்டு நீங்க எல்லாருமே மாட்ட போறீங்களா, நீங்க யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. எல்லாருக்குமே கொஞ்சம் தயக்கம் வருது. தேவையில்லாம நம்ம எதுக்கு பிரச்சனையை இழுத்து போட்டுக்கணும், நம்ம பண்ண தப்பெல்லாம் இவன் நோண்டுவன்னு சொல்றான், நம்ம அமைதியா இருந்துடலான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. இப்ப வலியெல்லாம் விட ஆரம்பிக்கிறாங்க. இவருமே அந்த அப்பாவை பார்த்து சிரிக்கிறாரு. இப்ப அப்பாவை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. என்னமோ ஒன்னு அரெஸ்டே பண்ண முடியாதுன்னு சொன்ன, இப்ப என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணிக்கிட்டே தான் ஸ்டேஷனுக்கு கூட்டு வர்றாரு. இப்பயும் அம்மா இருக்காங்கல்ல, எல்லாம் இவனால வந்தது அப்படின்ற மாதிரி பையனை ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, எங்களை விட்டு உனக்கு எவ்வளவு காசுனாலும் தரோன்ற மாதிரி பேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்க இந்த மூத்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அம்மானு கூட பார்க்க மாட்டான், பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறான். நீ எல்லாம் ஒரு தாயா, நீ எல்லாம் தாயே கிடையாது அப்படின்ற மாதிரி அம்மாவை போட்டு பயங்கரமா திட்டுறான். அப்பாவையும் மாமாவையும் போட்டு திட்டிட்டு இருக்கான். என் தங்கச்சி பாவம், அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இவன் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கான். சோ இவன் தப்பு பண்ணலன்றது தெரியுதுல, அவங்க 3 பேரை மட்டும் இவங்க லாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் இங்க வாண்ட மாதிரி ராகேஷை கூப்பிட்டுருப்பாங்க. ராகேஷும் என்னோட நிஷா எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, தயங்கிக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்கன்னு அவர் கேட்கும் போது, நிஷா இறந்து போயிட்டா, இதான் நடந்தது, சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நாங்க லாக் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது நிஷா இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவனுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறான். இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அவனால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, ரொம்ப அழுதுட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையாவது கிடைச்சதே அப்படின்ற மாதிரி இந்த பையன் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறான். இவங்களுமே சோகமா அவன் போறத பார்த்துட்டு இருக்காங்க. இதோடைய இந்த வாரத்துக்கான கதையை முடிச்சிடுறாங்க. அடுத்த வாரம் என்ன கதை வரப்போகுது அப்படின்ற மாதிரி டீசர் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடுத்த வார கதையை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஏறக்குறைய இந்த வாரமே வந்துருச்சுல, சீக்கிரமாவே நம்ம பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க, ஐ பண்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு காணொளியில நம்ம சந்திக்கலாம்.